ஃப்ராடு வேலை பண்ணலாம், ஆனா இப்படி மாட்டிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோவை நடத்தணும்? இதுக்கு எதுக்கு இத்தனை பேரை நீங்க கூப்பிட்டு அவனுடைய திறமையெல்லாம் வந்து இப்படி பாழாக்கணும்? அங்க வந்திருக்க காமன் மேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சீரியஸா ஒரு கட்டத்துல வந்து அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பா இருந்தது. ஏன்னா காமன் மேன் சொல்லி நீங்க யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க உள்ள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. இவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஆளை தான் இந்த வீட்டுக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல வந்து அவங்கள வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது இந்த வீடியோல நான் முழுசா சொல்றேன், ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு காமன் மேன் ஷோனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஹாட் ஸ்டார்ல போட்டுட்டான். அதை வந்து நான் பார்த்துட்டும் வந்துட்டேன். அதாவது இந்த அளவுக்கு டாஸ்க் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே இவங்க கொடுத்தது கிடையாது. ஆனா காமன் மேன் சொல்லிட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட டாஸ்க். நீங்க டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்லயாச்சும் ஒழுங்கா வந்து நீங்க வந்து கண்டஸ்டன்ஸ் அனுப்புறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஆரம்பிக்குதுங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே எப்படி இந்த காமன் மேன் செலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட பல பேருனுடைய வீடியோஸ் வந்து ஸ்க்ரால் ஆகுது பின்னாடி. அதுல நமக்கு தெரிந்த முகங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதுல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு 50 பேரை வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 50 பேரை வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பார்த்தீங்களா, டிபேட் ஷோலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் எல்லாம் வச்சு அதுல ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற 50 பேர்ல முக்காவாசி பேர் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் பார்த்தவங்க, இன்ஃப்ளூயன்சஸா இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம்ல 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர், யூடியூப்ல 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு விஜே, ஒரு யூடியூப் சேனலுடைய விஜே, ஒரு சீரியல் ஆக்டர் வந்திருக்காப்புல, ஒரு மாடல் ஒருத்தர் வந்திருக்கான், சாரி ஒரு மாடல் பிரதர் வந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல. அவர் போட்டோ நான் காட்டுறேன். நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆட்களுடைய போட்டோஸ் எல்லாமே நான் அதில் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒருத்தருடைய புகைப்படம் காட்டுறேன் பாருங்க. இந்த நபர் வந்து போன வருஷம் பிபி சீசன் 9 கிராண்ட் லான்ச்சுக்கு என் கூட வந்தவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஆனந்தா அரவிந்த் ஆகாஷான்னு தெரியல, 2 ட்வின்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து காஸ்டிங் பண்ணக்கூடிய காஸ்டிங் டைரக்டர்ஸ். இவங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் தான் இந்த பையன். இந்த பையன் போன வருஷம் வந்து லான்ச்சுக்கு வந்திருந்தாப்புல. அவர் இப்போ காமன் மேனா இந்த ஷோக்கு வந்திருக்காரு. அப்ப ரெஃபரன்ஸ் இல்லாம வந்திருப்பாரா, ரெக்கமெண்டேஷன் இல்லாம வந்திருப்பாரா? ஒண்ணு. ஆனந்த் அரவிந்த் மாதிரியே வந்து ட்வின்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் இல்லாம வந்திருப்பாங்களா, ரெக்கமெண்டேஷன் இல்லாம வந்திருப்பாங்களா? அண்ட் மீதி ஆட்கள் முனியம்மால இருந்து பல பேர் இருக்காங்க. வரேன் நான் கதைக்கு. முதல்ல இந்த ஷோ ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பிச்ச உடனே முதல்ல டாஸ்க்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 பேர் இருக்காங்க. 50 பேருக்கு வந்து 2 பஸ் வருது. அந்த 2 பஸ்ல வந்து முதல்ல போய் ஏறி யார் வந்து சீட்டை பிடிக்கிறாங்களோ, 50 பேர் நிற்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, 50 பேர் நிற்கிறாங்க. மொத்த பஸ்ஸினுடைய கெப்பாசிட்டியுமே வந்து 30 பேர் தான் உட்கார முடியும். 2 பஸ்ஸுமே சேர்த்து நினைக்கிறேன் 30ல இருந்து 40 பேர் உட்காரலாம்னு வச்சுக்கோங்களேன். மீதி 10 பேர் வந்து ஆக்சுவலா உட்கார முடியாது. இந்த டாஸ்க் எப்படி நியாயமா நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த சீட்டை பிடிக்கிறவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்டட், சீட்டை பிடிக்காதவங்க அடுத்த ரவுண்ட்ல ரிஜெக்டட், இப்படிதானே வரணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படிதான் ஆரம்பிச்சாங்க டாஸ்க். போறாங்க, அவன் நினைச்ச அந்த ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் சீட்டை பிடிக்கல. அந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, முனியம் அக்கா. போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்த முனியம்மா அக்காவை தான் வந்து இவங்க உள்ள கொண்டு போறாங்க. ஏன்னா தாமரை செல்வி மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து முனியம்மா கிட்ட இருந்து வாங்கலாம். அதனால அவங்கள தான் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா முனியம்மா தான் பிபி காமன் மேன்ல இருந்து பிக் பாஸ் குள்ள கலந்துக்க போற கண்டஸ்டண்டா இருப்பாங்க. இன்னைக்கு அதுல மாயா இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வர கொடுத்துருக்காங்க. அதை நான் கடைசியா சொல்றேன். போய் எல்லாம் அடிச்சு புடிச்சு கீழே விழுந்து கையை காலெல்லாம் வந்து கீரல் விழுந்து போய் ஏறிட்டாங்க. முனியம்மாக்காவுக்கு சீட்டு கிடைக்கல. முனியம்மாக்கா மாதிரி இன்னும் சிலருக்கு சீட்டு கிடைக்கல. நியாயமா இந்த டாஸ்க் எப்படி நடந்திருக்கணும், சீட்ல யாரு வந்து புடிச்சு உட்காடுறானோ அவன் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்டட், இப்படிதான் நடக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முனியம்மாக்காவுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சீட்டு கிடைக்காம இருக்கிற மீதி ஆட்களையும் கொண்டு போயிட்டாங்க. அந்த வேன் கிளம்புது, வேன் கிளம்பி ஒரு இடத்துல போய் நிக்குது. ஃபுல்லா அங்க வந்து வேர்த்து ஊத்துது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வந்து அந்த வேன் அங்கேயே நிக்குது. எல்லாரும் உள்ள இருக்கிறவங்களாம் வந்து பயங்கரமா ஸ்வெட்டிங் ஆகி அங்கேயே சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஷோக்குள்ள நீ தான் போன நான் தான் போகணும்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அதான கிடைச்சிருக்க ஒரு பிளாட்ஃபார்மு, அதை அவன் எப்படி மிஸ் பண்ணுவான், புரியுதுங்களா? ஸோ அடிச்சுக்கிட்டு பொறாண்டிக்கிட்டு அப்படி டாஸ்க் நடக்குது. முனியம்மாக்கா நின்றுட்டு இருக்காங்க. முனியம்மாக்காவோட சேர்த்து யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாரையும் அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்த ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் கட்டிட்டு ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க.
அந்த ரூம்ல சேர்ஸை வந்து கவுத்து போட்டிருக்கான். அந்த சேர்ல நம்பர் எழுதி ஒட்டியிருக்காங்க, டோக்கன் நம்பர். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்குமான நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? சுத்தி இவங்களை நிக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அடிக்கும் போது அந்த பஸ்ல ஏறணும், அடுத்த பஸ்ஸர் அடிக்கும் போது அந்த பஸ்ல இருந்து இறங்கணும். இது ஃபர்ஸ்ட் டாஸ்க். முடிஞ்சா ஏறின அத்தனை பேருமே செலக்டட். சீட்டு கிடைச்சவங்கள இருந்து சீட்டு கிடைக்காத வரைக்கும் செலக்டட். எப்படி இது கரெக்டான ஒரு டாஸ்கா இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒண்ணு. அடுத்த டாஸ்க்கு இந்த சேர் டாஸ்க். சேரை குப்புற கவுத்து போட்டு வச்சிருக்கான், டோக்கன் நம்பர் இருக்கு. என்ன பண்ணோம்னா பஸ்ஸர் அடிச்ச உடனே அந்த பிளைண்ட் ஃபோல்டை கழட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து சேரை பிடிச்சிட்டு உட்காரணும். 50 பேர் இருக்காங்கன்னா 45 சேர் இருக்கு, 5 பேருக்கு சேர் இல்லை. ஓகேவா? பிளைண்ட் ஃபோல்டை கலட்டுறாங்க, ஆளாளுக்கு ஒரு சேர் எடுக்கிறாங்க. ஒரு 5 பேருக்கு சேர் கிடைக்கல. அந்த 5 பேர் யாருன்னா அதுல ஒண்ணு முனியமக்கா, இன்னொன்னு ஒரு டிரான்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, 2 பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்காப்புல. இவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. இப்ப இந்த டாஸ்க் படி யாருக்கெல்லாம் சேர் கிடைக்கல அவங்கெல்லாம் வந்து எலிமினேட்டடா. இப்படிதானே நடக்கணும். முனியம்மாக்காக்கு அங்க வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்ன உடனே நேரா மாயாவை அனுப்பிட்டாங்க உள்ள. இந்த அம்மா வந்து ஹோஸ்ட்ன்றதை மறந்துட்டு, ஹோஸ்ட்னா விஜய் சேதுபதி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. உள்ள வந்துட்டு அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு பொண்ணு அந்த ட்வின்ல ஒருத்தங்கிட்ட போய் சண்டை போட்டு சேரை புடுங்க பார்த்துச்சு. அவன் தூக்கி விசிறடிச்சிட்டாப்ல. தூக்கி விசிறடிச்சு அவரு உட்காந்துட்டாப்ல. இந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல. இந்த பொண்ணு மாயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த ட்வின்ஸ் 2 பேர்ல ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஒரு டோக்கனை மாயா வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும்? எனக்கு இது புரியவே இல்லை. எனக்கு இது வந்து புரியவே இல்லை. இது எப்படி ஃபேரான ஒரு கேமா இருக்கும்? அவன் டாஸ்க் வின் பண்ணி சேரை பிடிச்சிருக்கான். நீங்க போய் அவனுடைய பேட்சை புடுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்கதான் விஜய் டிவி அவனோட ட்ரிக்கை பயன்படுத்துறான். என்னன்னா அந்த டோக்கனை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குற மாதிரி மாயா பேசி வாங்கிட்டு வந்து முனியம்மாக்கா கிட்ட பேசி, முனியம்மா தானே அவங்க, அந்த அக்கா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா அவங்களும் ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சேருக்கு. அந்த பொண்ணு மேலேயே உட்காந்துட்டாங்க. அந்த பொண்ணு கத்தவும் இவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. இதை வந்து சொல்றாங்க, அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி நம்ம அந்த சேர் வாங்கணும்னு இல்லைல்ல அப்படின்னோடனே அந்த ட்வின் கிட்ட இருந்து வாங்கின டோக்கனை முனியம்மாக்கா கிட்ட கொடுத்து நீங்க இந்த கேம்ல இருக்கீங்கன்னு சொல்லி மாயா வந்து அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தாங்க, சேர் கிடைக்காத 5 பேரை எலிமினேட்டட்னு சொல்லிட்டாங்க மாயா. அதுக்கப்புறமா டாக் பேக்ல அவங்களுக்கு வந்திருக்கு, முனியம்மாவை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த டோக்கனை வாங்கி இவங்க கிட்ட கொடுத்து இவங்களை செலக்டட்னு சொல்லி அந்த உள்ள அனுப்புறாங்க. சேர் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது? இதானா உங்களுடைய நீதி நேர்மை நியாயம்? இப்படிதானா டாஸ்க்கு? அதுக்கு டைரக்டா நீங்க அவங்கள செலக்ட் பண்ணி நீங்க எதுக்கு காமன் மேனா அவங்களை எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு நபரு தூக்கி மெயின் கண்டஸ்டண்டாவே போட்டுக்கலாமே. காமன் மேன்ஸ்கே இப்படி வராங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்றதை நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கணும். இந்த இடத்துல முனியம்மாக்காவை செலக்ட் பண்ணிட்டாங்களா? செலக்ட் பண்ணிட்டு இது வந்து கண்டிப்பா வெளியில நம்மளை வந்து தர்மடி கொடுப்பான், போட்டு பொலன்னு பொழப்பாங்க, ரிவ்யூன்ற பேர்ல போட்டு நம்மளை கழுவி ஊத்துவாங்க, மக்கள்லாம் நம்மளை காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாங்கன்னா இந்த 4 பேரை வெளில அனுப்புறேன்னு சொல்லிட்டு உங்களை வெறும் கையோட அனுப்புறதுக்கு வந்து எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்றாங்க, அந்த 4 பேருக்கும் டோக்கனை கொடுத்து நீங்க 4 பேருமே இந்த கேம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மாக்காவை மட்டும் செலக்ட் பண்ணா வம்பாயிரும். உடனே என்ன பண்றாங்க இந்த இடத்துல, இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருமே செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. 1ஆம் நம்பர் ஃப்ராடு ஃபோர்ஜரி வேலையை விஜய் டிவி பண்ணிக்கிட்டு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்ப அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி அந்த சேரை பிடிச்சி உட்கார்ந்தவனுக்கு ஒரு நியாயம், உங்க இஷ்ட டேஷுக்கு நீங்க ஒருத்தவங்களுக்கு டோக்கனை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள அனுப்புவீங்க இல்ல? இப்படி நடக்குதுங்க இந்த கேமு. இங்க எங்க ஃபேர் இருக்கு? ஃபேர்னஸா ஒரு டாஸ்க், ஒரு கேம், ஒரு ஷோ எப்படி நடத்துறீங்க நீங்க? இது முடிஞ்ச உடனே மாயா வெளில போறாங்க. வெளில போன உடனே இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. 3 ஜட்ஜஸுமே அனௌன்ஸ் பண்றாங்க. முதல்ல ராஜு வராரு, அடுத்து ஆரி வராரு. ஓவியாவுக்கு ஸ்பெஷலா ஒரு சாங் என்ட்ரியோட ஒரு பில்டப் கூப்பிட்டு ஓவியாவை உட்கார வைக்கிறாங்க. ஆரம்பிக்கிறாங்க ஷோவை. ராஜு வந்து வச்சு சேராப்புல மாயாவை. ராஜு வந்து என்ன சொன்னார்னா, என்ன மாதிரி ஒரு நபர், என்ன மாதிரி இன்னொரு ராஜுவை நான் இந்த கண்டஸ்டன்ஸ்குள்ள தேட போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவர் ஏதோ ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாருங்க. சரிங்களா? மாயா உடனே வந்து என்ன சொல்லிட்டாங்க, மாயா மாதிரி உலகத்திலே ஒரு நபர் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க முடியாதுன்னு மாயா சொல்லவும் ராஜு டப்புனாங்க என்ன ஒரு பஞ்ச போட்டாப்புலன்னா, ஆமா யாருமே சேர்க்க மாட்டாங்க அப்படின்ட்டாப்புல. இந்த அவமானம் தேவையா நமக்கு?
அது மாயா இன்ட்ரோடக்ஷன்லயே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கொடுத்த அலப்பறைக்கு எப்படி நம்மள இந்த ஷோல வந்து ஹோஸ்டா போட்டாங்க, அதுதான் நாங்களும் கேட்குறோம். நீங்க கொடுத்த அலப்பறைக்கு எப்படி இந்த ஷோல உங்களை ஹோஸ்டா போட்டாங்க தெரியல. அப்ப என்னமோ இருக்கு அப்படின்றாங்க மாயா. அதே டவுட் தான் எங்களுக்கும் இருக்கு. அப்ப என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு மாயாவை போட்டதுக்கு பின்னாடி இருக்குதா? கண்டஸ்டன்ட் வராப்புல தடீஸ்வரனா ஏதோ பேருங்க, அவருக்கு வந்து சரியா பேச வரல, கொஞ்சம் திக்குவாய் போல இருக்கு. மதுரையில ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிறார் போல. அவர் வராரு, பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் போகுதுன்னா, அவங்கள பேச விடுறாங்க. நீங்க யாரு, நீங்க எதுக்காக வந்தீங்க, என்ன பர்பஸ்க்காக பிக் பாஸ்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி பேச விடுறாங்க. அதுல அந்த பையன் வந்து கொஞ்சம் திமிராவே பேசுறாப்புல, ஓவர் கான்ஃபிடென்ட்டா ரொம்ப திமிரா பேசுறாப்புல. எதை நான் திமிர்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து பிஸ்னஸ் பண்றாராமா. அதாவது கொரோனா பேட்ச் ஆமா, 24 வயசு தான் ஆகுதாமா, அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கிறாராமா. அவருடைய பேக் ஸ்டோரி எல்லாம் சொன்னாருங்க. 4 மாடு வச்சிருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்றேன், நான் போதுமான அமௌண்ட் வந்து நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாப்புல, அவருக்கு வந்து மற்றவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறது பிடிக்காதாமா. நிறைய பேர் அப்படிதான். இப்போ எனக்குமே இன்னொருத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறது பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அந்த பையன் என்ன சொல்றாப்புலன்னா, எனக்கு இன்னொருத்தங்கிட்ட அடிமையா இருக்க பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து எனக்கு கேள்வி கேட்பான். இப்போ நான் அவனுக்கு கீழே வேலை செய்யறான் அப்படிங்கிறதுனால அவன் என்னை வந்து இல்லாத பொல்லாத கேள்வியெல்லாம் கேட்பான். அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. ஆரி வந்து கேட்குறாரு, எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு இப்போ நீங்களாம் உட்காந்துருக்கீங்களே, நீங்களாம் என்ன கேள்வி கேட்குறீங்கள அப்படின்ட்டாப்புல. இவ்வளோ திமுரு தெனாவட்டா பேசுற அந்த கண்டஸ்டன்ட் செலக்டட். அடுத்து ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு HR ஆமா, பொலைட்டா இருக்காங்க. ராஜ் வந்து கேட்குறாரு, நாங்கள் எதுக்காக உங்களை செலக்ட் பண்ணோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், சரிங்களா? நீங்க இதுதான் கிரைட்டீரியா அப்படின்னு நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அதை சொல்லிடணும். வர்றவங்களாம் அந்த ப்ரிப்பரேஷனோட வரமாட்டான். நீங்க யாருக்கு டீச் பண்ணி அமைச்சிருக்கீங்களோ அவன் அந்த ப்ரிப்பரேஷனோட வருவான். மற்றவனுக்கு இந்த ஷோ பத்தி ஒரு இளவும் தெரியாது, உண்மையான காமன் மேனுக்கு தெரியாது. அவங்க வந்திருக்காங்க, அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, ரெண்டாவது ஒரு பொண்ணு வருது, ரிஜெக்ட் பண்ணாங்க. சப்ப காரணம், ரொம்ப போரிங்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இவங்க கேட்டதே வந்து எதுக்காக இந்த ஷோக்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் கேட்டாங்க. அதுக்கான பதில் அந்த பொண்ணு சொல்லிருச்சு. எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்கு, ஆக்டிங்லாம் கூட நிறைய ஆசை இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஷோ வந்து ஒரு டூலா நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த தடீஸ்வரன் பேசுறது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா அவர் பேசுறாப்புல. எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா? ஆனா இவங்க செலக்ட் பண்ணது ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுற அந்த தடீஸ்வரனை தான் அந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீசனுடைய கண்டென்ட் இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓவியா வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரி நல்ல கேள்வி கேட்டாப்புல. இப்ப இன்னொருத்த கையில நீ கை கட்டி வேலை பார்க்கறது அசிங்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நீ மாடு வளர்க்குறல, நீ வளர்க்குற மாடு உன் பேச்சை கேட்கணும்ல, அது எப்படி கேட்கும் அப்படின்னு கேட்டா இவரு உடனே வந்து நான் அதுக்கு வந்து ஃபுட்டு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்ப அதே மாதிரி தானப்பா, உனக்கு வேலை கொடுக்குறவங்க வந்து உனக்கு சம்பளம் கொடுத்து, உனக்கு PF ESA எல்லாமே கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்கிறான் போது நீ வேலை செய்யலைன்னா அவன் கேள்விதான். இப்ப வேலை செய்யலைன்னா கேள்வி தானே கேட்பான். அது மட்டும் எப்படி தப்புன்னு சொல்றானே அவனால பேச முடியல, அந்த பையனால பேச முடியல. என்னோட வயசுல சின்ன பையனா, அதனால அவன் சொல்றான், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ இப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நடந்திருக்கு. பயங்கரமான ஸ்கெட்சிங்க, முனியம்மா காக்காவை தான் இந்த ஸ்கெட்சே. அதே மாதிரி இன்னும் சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதை நான் அப்புறமா சொல்றேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது இதுலயே. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, இவங்க செலக்ட் பண்ண அந்த ஒரு கண்டஸ்டன்ட்டை வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக இந்த செகண்ட் ரவுண்ட்ல இந்த சேட் டாஸ்க்ல 4 பேரை முனியம்மா அக்காவோட சேர்த்து செலக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரா ரிஜெக்ட் ஆக போறாங்க. ஒரு பொண்ணு நைட்டி போட்டு வந்திருக்கு, நைட்டி வந்து கிழிஞ்சிருச்சு. எதுக்கு அந்த பொண்ணு நைட்டி போட்டு வந்திருக்குன்னு தெரியல, ஜிப்பு கிழிஞ்சிருச்சு. ட்ரெஸ் கோடே சரி கிடையாது, என்ன இதுக்காக அந்த பொண்ணு அந்த நைட்டியை போட்டு வந்ததுன்னு தெரியல. ஆனா காமன் மேனா வரவனும் வினோதமா தான் இருக்கிறான். நல்ல மனநிலையோட வருவாங்கன்னு பார்த்தா அவனுமே வினோதமா தான் இருக்கான். மேபி அங்க போனா அது அப்படி மாறிது போல. நல்ல வேலை நம்ம போல, இல்லைன்னா நம்மளும் மாத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம், அப்நார்மலா இருக்கிறாங்க. யாருமே வந்து அவனாவே இல்லை, இயல்பா இல்லை, ரொம்ப அப்நார்மலா நடந்துக்கிறாங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே தானே ஃபர்ஸ்ட் எபிசோடு, போக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நீங்கள் ஷோ பார்த்துட்டீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. 5:30 மணிக்கு இப்போ வந்து டிவியில் போட்டுருவான். பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அப்டேட் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது ஒரு உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.